இது வந்து பார்த்திங்கன்னா ரவா வெஜிடபிள் கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரவை வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். ஸோ ரவை வந்து இப்படி வறுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வறுக்கலன்னு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பிச்சு பிச்சான்னு இருக்கும். ஸோ தட் நம்ம வறுத்துக்கிறது பெட்டரு. ஸோ கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். அவ்வளோதான், நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். எவ்வளோ வரைக்கும் வறுத்தா போதும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடலாம். ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சி பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், ஸோ ஆனியனு, ஸோ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி லைட்டாக, ஸோ உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வதங்கிட்டோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ டமாட்டா, ஸோ கொத்தமல்லி வந்து நான் இதிலே போட்டுக்கிறேன். ஸோ தட் இல்லைன்னா பசங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க. லாஸ்ட்டில் போட்டால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் நான் இப்போ வந்து போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம், ஸோ இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து இதை வேக வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பீன்ஸு அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுத்து வச்ச ரவை வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்து சரி போயிடும். உப்பு பத்தலைன்னா இப்போ வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்மளை வந்து வெயிட் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் வந்து மேலே வந்து ஏம்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இன்கேஸ் சில பசங்க வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கு தான் எண்ணெயில் போடுறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது இறக்கும் போது வந்து போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து இப்படி கலக்கி விடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம். சீக்கிரமாக வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆகிடும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச ரவை வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். உப்பெல்லாம் வந்து கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் இருந்தால் நல்லா வந்து வெந்துடும். நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ பாருங்கள். இப்போ வந்து சில பேருக்கு வந்து உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பாருங்கள். கரெக்டாக இருக்குது தண்ணி. எப்பயும் வந்து கிச்சடி வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அது ஆறின பேருக்கு கூட கொஞ்சம் லிக்விட் அந்த இது வந்து அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கூட உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு கிச்சடி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. பார்த்திங்கன்னா கிச்சடி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஆன பிறகு நீங்கள் வந்து பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு.